ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம எப்படி வேலை பார்க்கலாம் வீட்டில் அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம எப்படி ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்களை வந்து சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லவே முடியாது. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு வரைக்கும் வீட்டில் வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு ஒரு ஃப்ரீயான டைம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேலையும் கண்டிப்பாக முடிக்க முடியும். அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் கரெக்டாக முடிச்சிடலாம். அதே நேரத்தில் நமக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் டைமும் கிடைக்கும். இப்போ ஒரு வேலை முடியாமல் அப்படியே குவிஞ்சிருக்குது அப்படின்னா நம்ம மண்டையில் அது ஓடிட்டே இருக்கும். அடுத்து நம்ம எந்த வேலையும் ஃப்ரீயாக பார்க்க முடியாது. அந்த வேலை இன்னும் முடிக்கல அப்படின்னு அந்த எண்ணம் வந்து நம்ம மனசில் இருக்கும். நைட்டு தூங்கும்போது கூட ஐயோ பாத்திரம் இருக்குது, அதை கழுவலையே, அந்த மாதிரி எண்ணம்லாம் கூட வந்துட்டுருக்கோம். அப்படி இல்லாமல் எப்படி நம்மளோட ஷெடியூலை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃப்ரீ டைம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற 3 வேலைகள் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு 4-5 வேலைகள் இருக்கலாம், சில பேருக்கு 2 வேலை இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான வேலைகள் இருக்குது. ஒன்று சமையல் பண்ணுறது. காலையிலையும் மதியமும் சமையல் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன். நைட்டு மறுபடியும் டிஃபன் தான் பண்ணணும். அது நைட்டு 7 மணிக்கு செஞ்சால் போதும். 2வது முக்கியமான வேலை தம்பியை பார்க்குறது. அவனுக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அவனை குளிக்க வைக்கிறது, அவன் கூட விளையாடுறது, அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையானது என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே அவனுக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். 3வது முக்கியமான விஷயம் எனக்கு வீடியோ ரெடி பண்ணுறது. இந்த சேனலுக்காக இல்லை, எனக்கு வேற ஒரு சேனல் இருக்குது, அதுக்கு நான் டெய்லியுமே வீடியோ போடுவேன். அது வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். சமையல் முடிச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் நான் என்னோடய வீடியோ வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுக்கு இடையில அவன் கூட விளையாடவும் செய்யணும், அவன் கேட்குறதுக்கு பதில் சொல்லவும் செய்யணும், அவனுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதையும் பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த வீடியோவும் சேர்த்து நான் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஏன்னா இந்த 3 எனக்கு ரொம்ப முக்கியமாக முடித்தா போதும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி துணி துவைக்கலை அப்படின்னாலும் நாளைக்கு சேர்த்து துவைச்சிக்கலாம். இந்த மாதிரி தான். வீட்டில் வந்து நம்ம கையில் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்து நம்ம கரெக்டாக போட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ரொட்டீன் போட்டு வச்சுருப்போம். அவங்க அந்த நேரத்தில் விளையாடுறதுக்கோ தூங்குறதுக்கோ ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாற வேண்டியிருக்கும். அதனாலே முக்கியமான வேலைகளை முதல்ல முடித்தோம் அப்படின்னா அதுவே கொஞ்சம் நமக்கு திருப்தியாக இருக்கும். 2வதாக சில நேரங்களில் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். எல்லா நாளும் ஒரே மாதிரி நமக்கு இருக்க முடியாது. சில நாள் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, டயர்டாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் கூட தோணும். அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஆனால் வேலை இருக்குது அப்படிங்கும்போது சரி ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் படிக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே புக்கையும் திறந்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருந்தோன்னா அப்படியே பார்த்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் எப்படியும் 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலைக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம வேலையை முடிச்சிருவோம். நமக்கு கொஞ்சம் கூட செய்ய முடியல ஆனால் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் இப்படி தான் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு டைம் செட் பண்ணுறது நல்லது. காலையில் நம்மளோட சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் கலைஞ்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் மறுபடியும் ஒரு தடவை வீடை கூட்டி விடுறது, நைட்டு டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் நமக்கு செய்கிறதுக்கான வேலை ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே அதை நைட்டே செஞ்சு முடித்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் இப்படி ஒரு டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்தந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக முடிச்சுட்டு நமக்கு ஃப்ரீ டைமும் இடையில கிடைக்கும். 4வதாக வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வேலையை வந்து சேர்த்து வைக்கவே கூடாது. வேலையை குவிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அதிகமான வேலைகளை நமக்கு கொண்டு வரும். அதிகமான வேலை இருக்கிறத பார்த்தாலே நமக்கு செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இவ்வளோ வேலை நம்ம செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் குப்பையை போடுறது, இதெல்லாமே நம்ம சேர்த்து வைக்கவே கூடாது. அப்பப்போ பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்க்குமே பார்க்குறதுக்கு எப்பவும் நீட்டாக இருக்கும். ஒரே நேரத்தில் நிறைய பாத்திரங்களை கழுவி பாருங்கள், முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அதை வந்து அப்பப்போ செஞ்சீங்க அப்படின்னா உடம்பு டயர்டே தெரியாது. அதனால் பிறகு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு நம்ம காலையில் சமையல் முடிச்சோமா உடனே அதை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை கொஞ்சம் காய போட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு 2 வேலை பார்க்குற மாதிரி டபுள் டியூட்டியாக மாறிடும். அடுத்ததான் வந்து நம்ம வீட்டு வேலைகளுக்கு இடையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக தான் ஃபோன் வந்து கையில் எடுப்போம். ஃபோனில் வந்து நமக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஃபோனை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளே நினைப்போம் 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம கையில் எடுப்போம். ஆனால் அது 1 மணி நேரத்தை எப்படி தான் வாங்குதோ தெரியாது.
அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கடகடன் டைம் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு அரை மணி நேரம் பார்க்கணும்னு நம்மளே நினச்சிருக்க மாட்டோம், நம்ம எண்ணத்துலேயும் அது கிடையாது. ஆனால் பாருங்கள், அதுதான் ஃபோனோட மகிமைன்னு சொல்லலாம். நம்மளோட நேரத்தெல்லாம் விழுங்கிடுது. அதனால் வேலை இருக்கும்போது தப்பி தவறி கூட ஃபோனை வந்து 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ அதை வந்து எடுத்துடாதீங்க. வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் ஃபோன் எடுங்க. நிறைய பேர் வந்து நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க, அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்தாலும் தெரியாது. நம்ம எப்போ மறுபடியும் நம்ம ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதனால் ஆஃப் பண்ணி வைக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா ரொம்ப அவசரமாக இருந்தது அப்படின்னா யாராக இருந்தாலும் ஃபோன் தான் பண்ணுவாங்க. அடுத்ததாக வேலையை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது. நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறோம், வேலை செய்யும்போது நமக்கு கொஞ்சம் சலிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதுக்காக சில பேர் டிவி போட்டிருப்பாங்க, சில பேர் ஃபோனில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் பாட்டு கேட்குறாங்க, சில பேர் இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷ்னலான வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு அதே வேகத்தில் வேலையும் முடிச்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு க்ளீனிங் வேலைலாம் பார்க்கும்போது நமக்கு ஏதாவது காதில் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அது கேட்டுகிட்டே நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுனால வேலை வந்து அப்படியே ஸ்லோவாகவும் ஆரம்பிக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஸ்லோவாகுதுன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தத்தில் அமைதியாக இருந்துட்டு எதுவுமே போடாமல் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து நம்ம பாட்டு கேட்டுகிட்டே நம்ம வேலையை பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறதுனால அது ஒரு தனி சந்தோஷம். அடுத்ததான் க்ளீனிங் வேலையை வந்து தினமுமே வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் க்ளீனிங்காகவே ஒதுக்கணும் அப்படின்னா ஒரேடியாக மொத்தத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இருக்காது. மொத்தமாக செய்யும்போது நமக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அவ்வளோத்தையும் சேர்த்து வைக்கும்போது வீடுமே எப்போதும் ஒரு நீட்டாக இல்லாத மாதிரியே இருக்கும். அது தினமுமே ஒரு 15 நிமிஷம், அது காலையில் ஒரு 15 நிமிஷமோ இல்லை சாயங்காலம் ஒரு 15 நிமிஷமோ நீங்கள் ஒதுக்கி டேபிள் துடைக்கிறது, அப்புறம் டிவி கவுண்டர் டாப் இதெல்லாம் துடைக்கிறது, செல்ஃப் துடைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் டஸ்டிங்லாம் வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லியுமே வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான அளவுக்கு நமக்கு தூசி வந்து வீட்டில் சேராது. அடுத்ததான் அதிகமான வேலையையும் உங்கள் மேலே பாரமாக போட்டுக்காதீங்க. வேலை செய்யணும் தான், வேலை செய்யும்போது இடையில நம்ம பிரேக் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரெஸ்ட்டுமே நமக்கு தேவை. அடுத்து ரீசார்ஜ் கொடுக்குற மாதிரி தான். நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். மதியம் டைம் கிடச்சிது அப்படின்னா ஒரு 1/2 hour தூங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிடுறீங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து மதிய நேரத்தில் கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கே வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கு நைட்டு வரைக்கும் வேலை இருக்கும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வீட்டு வேலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் செய்யணுமா அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சலிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சோம்பேறித்தனமும் கூடவே வந்துடும். நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபீலிங்காக போயிடும். அதுக்கு பதிலாக இதெல்லாம் நம்மளோட டியூட்டி, நம்மளோட கடமைகள், நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீடு அழகாக இருக்கும், நமக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வேலையாகவே தெரியாது. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ வேலைகள் செய்ய முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணவும் செய்யணும். சின்ன சின்ன வேலைகளை அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுவுமே நம்மளோட மைண்ட் செட்டு தான். நம்ம ஹாப்பியாக நினச்சி செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு விஷயமாகவே தெரியாது, நமக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே இஷ்டப்பட்டு செஞ்சால் கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். வீட்டு வேலையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் ரசித்து இன்ட்ரெஸ்டிங்கோடு நம்ம செய்யும்போது அது ஒரு விஷயமே கிடையாது. அதுக்காக ரொம்ப பாரத்தை ஏற்றிக்காதீங்க, நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இழுத்து போட்டு அவங்களே எதுக்குன்னு தெரியாது அவ்வளோ வேலையை அவங்க ஒரு ஆளே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அப்படி செஞ்சிட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு சுமையெல்லாம் தூக்கி வைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறதும் நம்மளோட வேலை தான். ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அதுவும் நம்மளோட ஒரு வேலை தான். அதனால் அதையும் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கணும். வீட்டு வேலை அப்படிங்கிறதே ஒரு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான். வீட்டை மேனேஜ் பண்ணுறோம், அதை நம்ம எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டைமும் கிடைக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கலாம், வீடும் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் டயர்டாக இருக்கிற நேரத்தில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.